சரி சொல்லு, இப்ப நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? வாங்கிட்டு வந்த மாவை மட்டும் பாத்திரத்துல கொட்டி வைங்க. நான் போய் உடனே மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். மாவு வாங்கிட்டேன், கூட பாலும் வாங்கிருக்கேன். கல்லுல தோசை ஒழுங்காவே வரமாட்டேங்குது. இன்னைக்கு அத்தை மீன் குழம்பு வச்சிருப்பாங்க. விரால் மீன் குழம்பும் சுட சுட சோறும் நினைக்கும் போதே சாப்பிடலாம்னு தோணுது. அந்த தோசையெல்லாம் வேற பிச்சு பிச்சு வச்சிருக்கேன். அது நீ புருஷனுக்கு இந்த தோசைய பிக்கிற கஷ்டத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு அம்புட்டு அழகா தோசையை ஊத்தி கொடுக்குற. அதுல என்ன தப்பு இருக்கு? அருமையா இருக்குது. நேத்து ஆனதை விட இன்னைக்கு 1.5 மடங்கு அதிகமா வியாபாரம் ஆயிருக்கு மாமா. சித்தப்பனுக்கு எப்பயுமே சாமர்த்தியம் கொஞ்சம் கம்மிடா. சுகன்யா அவன் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. சித்தி கடையில ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி வியாபாரம் பாக்குறாங்கப்பா. என்னடா அது? உங்க தம்பி முகத்தை பார்த்து நிறைய பேர் கடைக்கு வராங்க. நானும் வரவங்க கிட்டலாம் இது பாண்டியன் ஸ்டோர்ஸோட பிரான்ச்னு சொல்லியிருக்கேன். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ பாண்டியன் அண்ணன் நியாயமா பிசினஸ் பண்ணுவாருன்னு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நம்ம கடைய அவரோட பிரான்ச்னு சொல்லி வச்சிருக்கேன். வாங்க காந்திமதி ஸ்டோர் முதலாளி, இன்னைக்கு கடையில் நல்ல வியாபாரம் மாமே. ஆமாண்ணே, ஓரளவுக்கு நல்ல வியாபாரம். ஆமா, அவங்க பேர் என்ன? காலையில டிராவல்ஸ்க்கு வந்தாங்களே, அவங்கள கேட்டேன். அவங்க பேரு சுஷ்மிதா. ரொம்ப நல்ல பேரு. பேரெல்லாம் இப்படி மாடர்னா வைக்கணும். எதுக்கு இப்ப பைக்க தள்ளி விட்ட? சும்மா இருந்த சித்தப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க பக்கம் இழுத்தாங்கல்ல, அந்த கோவம். ஒரு நாள் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அப்படியே என்ன கண்டுக்காம விட்டாங்கல்ல, அந்த கோவம். எவன்டா என் பைக்கை தள்ளி விட்டது? தைரியம் இருந்தா நேரடியா சண்டைக்கு வரணும். சின்ன புள்ளத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு. உனக்கு என்னென்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கதாண்டா செய்யுது, எக்கச்சக்கமா இருக்கு. அதை சொல்லக்கூடிய இடத்துல இப்ப நான் இல்ல. நம்ம ஏமாலியா இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரிய வரும்போது ஒரு வலி வரும் பாரு. அந்த வலியை வெளியே சொல்லவும் முடியாது, மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாது. ஒரு மாதிரி நரக வேதனைடா. யார் நான் ஏமாத்தினா உன்ன? சொல்லு, தூக்கிடலாம். அப்பனா நான் எந்த அளவுக்கு குழம்பி போயிருப்பேன் நீ நினைச்சு பாரு. நான் சந்தோஷமாவே இல்லடா, சுத்தமா சந்தோஷமாவே இல்ல. என் கதைக்கும் ஒரு முடிவு வரும், பாத்துக்கலாம். மணி 6:15 தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் என்ன எழுப்பி விட்டுட்ட? கடைக்கு போனுங்க, பால் வாங்கிட்டு வரணும். அதே நேத்தே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. அது பால் காய்ச்சும் போது தெரிஞ்சிருச்சு. நான் காய்ச்சினதுல ஒண்ணும் தப்பு இல்ல, பால் கெட்டு போச்சு. இப்போ உங்களுக்கு காஃபி வேணும்னா பால் வாங்கிட்டு வந்து கொடுங்க. வாங்க முடியுமா முடியாதா?